அன்புக்குரியவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே 1 சாமுவேல் 17:3 தாவீது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அன்றைக்கு அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலை தேசமெங்கும் காணப்படுகிறது. காரணம், கோலியாத் என்றதான மிகப்பெரிய ஒரு ராட்சசன் அந்த தேசத்தினுடைய எல்லா மக்களையும், தலைவர்களை, ராஜா உள்பட எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருந்தான். அந்த அளவுக்கு அவனை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உருவம், அவனுடைய தோற்றம் அப்படி இருந்தது. ஆனால் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் இந்த வாலிபனாகிய தாவீது மட்டுமே மிக தைரியமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்னன்னா, என்னை இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கு ஒரு நாளில் ஆண்டவர் என்னை தப்புவித்தார், அதே போல் இந்த கோலியாத்தையும் என்னை தப்புவிப்பார் என்று, கோலியாத்தையும் நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போது எல்லா காலகட்டங்களிலுமே இந்த காரியத்தை நாம் யோசிப்போம். என்ன, இன்றைக்கு ஒருவேளை அன்றைக்கு தேசம் எப்படி கோலியாத்தை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறதோ, அதுபோல இன்றைக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னை இப்படி அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்று ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லலாம். அது வியாதியாக இருக்கலாம், பண நெருக்கடியாக இருக்கலாம், சத்துருவின் போராட்டமாக இருக்கலாம், எதிர்பாராத விதத்தில் வந்த விபத்துகளாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அப்போது இது எல்லாம் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் தாவீதின் வார்த்தைகள் என்னன்னா, எனக்கு இப்படிப்பட்ட இதுக்கு முன்னால் ஒரு கஷ்டங்கள் வந்துச்சு, ஆனால் அந்த கஷ்டங்களிலிருந்து, நெருக்கடியிலிருந்து தேவன் என்னை காப்பாற்றினார், தேவன் எனக்கு ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை கொடுத்தார். அதே போல தேசத்துக்கு தலைக்குனிவை உண்டாக்குற மாதிரி வரக்கூடிய இந்த சம்பவத்திலையும் கூட என் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை, வெற்றியை தருவார் என்று சொல்லி முழு நிச்சயத்தோடு சொன்னான். காரணம், அதற்கு முன்பாக கர்த்தர் அவனுக்கு உதவியாக இருந்ததை. அதே போலதான் இன்றைக்கும் நெருக்கடியின் மேல் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிற உங்களோடு தேவன் திட்டம் தெளிவாய் பேசுகிறார். இதுவரைக்கும் எத்தனையோ ஆபத்துகளை நீ கடந்த, தண்ணீரை கடந்த, நெருப்பை கடந்த, அக்கினியை கடந்த இல்லை, அப்பையெல்லாம் உன்னை நான் காப்பாற்றினேன், நான் உன்னோடு கூடவே இருந்தனே. எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ தற்கொலை முயற்சிகள், இத்தனை விஷயத்தையும் நீ சந்திச்ச, ஆனால் நான் தானே அந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றினேன். அதே போல இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் தீர்வு நானே என்று விசுவாசத்தோடு இருக்க மாட்டாயா என்ற ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஆகவே தைரியமாக இருங்கள். இதுவரைக்கும் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து தப்புவிக்கப்பட்ட நானும் நீங்களும் இந்த குறிப்பிட்ட விஷயத்திலும் நாம் நிச்சயமாக காப்பாற்றப்படுவோம். நிச்சயமாக நமக்கு நேராக வெற்றி தான் வருமே ஒழிய தோல்வி வராது. தைரியத்தோடு சொல்லுங்கள், இதிலும் நான் வெற்றியை காண்பேன். இதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அதிசய அற்புதம் என் வாழ்வில் நடக்கும். என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் என்றதான விசுவாச சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிய நாளாக அமையும். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில தாவீதின் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கண்டு பயப்படாமல் தைரியமாக விசுவாச வார்த்தைகளை சொல்லி அதே வார்த்தையை வைத்தே வெற்றி மேல் வெற்றி அடைந்தான். தேசத்தின் மேல் இருந்த தலைக்குனிவை தனி ஒரு மனுஷனாக நின்று ஜெயத்தை கொடுத்து தேசத்துக்கு தலையை நிமிரச் செய்யும்படியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்தான். இதற்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், உங்க மேல் இருந்ததான அந்த நம்பிக்கை. அதே போல இந்த நாளிலும் யார் யார் எந்த பிரச்சனை நடுவிலே கோலியாத்தை போல நின்று கொண்டு ஆண்டவரே அதை பார்த்து பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாங்களோ, இன்றைக்கும் ஆண்டவரே நீர் தேவ பிள்ளைகளுக்கு சாதகமாக இருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போறீங்க. ஒரு நாளும் கோலியாத்தின் கையில் தாவீதையும் தேசத்தையும் ஒப்பு கொடுக்கல. அதே போல இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எந்த பிரச்சனையிலையும் சிக்கி விடாதபடிக்கு, அந்த கையில் நீங்கள் விட்டு விடாதபடிக்கு காப்பாற்ற போகிறீங்க. நீங்கள் உதவிக்கரத்தை நீட்ட போகிறீங்க. தேவ பிள்ளைகளாகி நாங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைய போகிறோம். அப்படிப்பட்ட நல்ல நாளை எங்களுக்கு தந்தீர், அதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேரை இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.